ஸ்டைல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மள முக்காவாசி பேர் சீரியல் பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சீரியல் பார்ப்பாங்க. அதுல ஒரு கேரக்டர் நமக்கு ரொம்ப பிடிச்சிச்சுனா கூட ஒரு நாள் மிஸ் பண்ணாம டெய்லி பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த ஒரு நபருக்காக ஒரு நாள் கூட நம்ம மிஸ் பண்ணாம எபிசோட் பார்த்துட்டு இருப்போம். ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு மாத்திட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சீரியல் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டே எல்லாருக்கும் போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சீரியல் காலியா இருக்கு. நமக்கு பிடிச்ச சீரியல் அந்த ஒரு கேரக்டர். ஸோ அவங்க ஏதோ பர்சனல் இஷ்யூக்காக போயிருப்பாங்க. பட் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு பிடிச்ச கேரக்டர் இல்லை அப்படின்னா நம்ம அந்த சீரியல் பார்க்கறத நிப்பாட்டிடுவோம். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த சீரியல் காலியாக இருக்குன்றத தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி சீரியல். செம்பருத்தி சீரியல் பார்த்தீங்கன்னா கார்த்திக், ஷபானா, பிரியாராமன் அண்ட் லட்சுமி இவங்க 4 பேர் தான் அந்த சீரியலோட உயிர் மூச்சுன்னு கூட சொல்லாங்க. அதுலேயும் கார்த்திக் அண்ட் ஷபானாவை அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போதே ஒரிஜினல் பேர் மாதிரியே இருக்கும். ஸோ அதுலேயே கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டமே இருந்துச்சுங்க. ஸோ ஏன் யங்ஸ்டர்ஸ் கூட அவருக்காக அந்த சீரியலை விரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேயும் யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி தாடி வச்சுக்கிறது, அவரை மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட்டமே இருந்துச்சு. இந்த சீரியலில் அந்த 4 பேர்த்துல ஒருத்தர் இல்லைனா கூட அந்த சீரியல் நல்லாவே ரன் ஆகாதுங்க. ஸோ நல்லா போயிட்டு இருந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு கார்த்திக் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருப்பாரு. ஸோ கார்த்திக் பதில் அந்த இடத்துல வேற ஒரு கேரக்டர் வரும்போது ஸோ அந்த சீரியல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே நிறைய பேருக்கு இங்கே போயிடுச்சுங்க. எனக்கே கூட அந்த சீரியல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. ஸோ கார்த்திக் ஒருத்தரால் அந்த சீரியல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட்டில் 2வது பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீசன் 1. பாண்டியன் ஷோ சீசன் 1 பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமா அது ஒரு கூட்டு குடும்பம்னா இந்த மாதிரி தான் இருக்கணுன்றதுக்கு முன்னுதாரணமே அந்த சீரியல் கூட சொல்லலாங்க. ஸோ இந்த சீரியல் நமக்கு பிடிச்ச பேர் பார்த்தீங்க அப்படின்னா கதிரன் முல்லை. கதிரன் முல்லைக்காகவே இந்த சீரியல் நிறைய பேர் பார்த்தாங்கன்னு சொல்லலாங்க. ஸோ அதுலேயும் முல்லைக்காகவே இந்த சீரியல் எக்கச்சக்கமான லேடிஸ் பார்த்தாங்கன்னு கூட சொல்லலாங்க. ஸோ முல்லைக்காக ஒரு தனி ஒரு ஆர்மியே இருந்துச்சு கூட சொல்லலாங்க. ஸோ முல்லையை தொடர்ந்து அந்த சீரியல் பண்ண முடியல. ஸோ எதனால் பண்ண முடியல அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் வந்தாங்க. ஸோ வேற ஒரு முல்லை வரும்போது ஸோ அந்த சீரியல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு குறைஞ்சிச்சுன்னு கூட சொல்லிடலாம். முல்லைக்கு பதிலாக வேற ஒரு முல்லை மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரியல் ஏதோ போயிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவங்கள மாற்றினாங்க. அப்புறம் மறுபடியும் முல்லை அவர்களை மாற்றினாங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் மாற்றிட்டே இருக்கிற அந்த சீரியல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இங்கே நிறைய பேருக்கு போயிடுச்சுங்க. இந்த லிஸ்ட்டில் 3வது பார்த்தீங்க அப்படின்னா யாரடி நீ மோகினி. யாரடி நீ மோகினி சீரியல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சீரியலில் ஏதோ பேய் இருக்கு அப்படின்னு அந்த கதையை நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆக்கியிருப்பாங்க. இந்த சீரியலில் சஞ்சய் அவர் பார்த்துருந்தீங்கன்னா அவர் பயங்கரமாக தன்னோட ஆக்டிங் கொடுத்து நல்லா இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்கியிருப்பாரு கதையை. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரையும் மாற்றிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருக்குள்ள இன்னொரு கேரக்டர் அந்த சீரியல் வரும்போது ஸோ அந்த சீரியல் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே எல்லாருமே சுத்தமாக போயிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டாகவும் எல்லாரும் நல்லா விரும்பி பார்த்த சீரியல் ஒரு கேரக்டர் மாற்றினதுக்கப்புறம் அந்த சீரியல் காலியாகிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. இந்த லிஸ்ட்டில் 4வது பார்த்தீங்க அப்படின்னா எதிர்நீச்சல் சீரியல். எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது சீரியலில் ஹீரோ ஹீரோயின் இருந்தாலும் ஆதி குணசேகரன்ற ஒரு கேரக்டருக்காக தான் அந்த சீரியலை நிறைய பேர் விரும்பி பார்த்தாங்கன்னு கூட சொல்லலாங்க. அதுலேயும் அந்த ஒரு டயலாக் ஏமா ஏய் அந்த ஒரு டைலாக்காக இன்னும் நிறைய பேர் அந்த சீரியல் விரும்பி பார்த்தாங்கன்னு கூட சொல்லலாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆதி குணசேகரன் அந்த கேரக்டரெல்லாம் அந்த சீரியலை தொடர்ந்து பண்ண முடியல. ஸோ அதுக்கான ரீசன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் அந்த சீரியல் வந்ததுக்கப்புறம் ஸோ அந்த கேரக்டர் ரொம்பவே டல்லாகிடுச்சுன்னு கூட சொல்லலாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரியல் நல்லா போகலான்னு கூட சொல்லலாங்க. 5வது பார்த்தீங்க அப்படின்னா ராஜாராணி சீசன் 2. ராஜாராணி சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஆலியா மானசா அண்ட் சித்து இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா மானசா நல்லா படித்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகும்னு நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் அவர் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டார். ஸோ அவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விறுவிறுப்பாகவும் நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் போயிட்டு இருந்த கதையை ஆலியா மானசா அவர்களை மாற்றி வேற ஒரு கேரக்டர் கொண்டு வந்தனால அதுக்கப்புறம் அந்த சீரியல் நல்லா போகல. அந்த சீரியல் காலியாகிட்டு தாங்க சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் 6வது பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணம்மா. பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்தீங்கன்னா என்னதான் தான் அம்மாவுக்கு கண்ணம்மாவை பிடிக்கலனாலும் தனக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாரதி எல்லாத்தையும் எதிர்த்து கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விறுவிறுப்பாக போயிடுற சீரியலுங்க பாரதி கண்ணம்மா. ஸோ பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்தீங்கன்னா கண்ணம்மாவை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. கண்ணம்மாவை சேஞ்ச் பண்ணிட்டு வேற கேரக்டர் போட்டதுக்கப்புறம் ஸோ அந்த சீரியல் நல்லா போகலன்னு தான் சொல்லணும். இந்த லிஸ்ட்டில் 7வது பார்த்தீங்கன்னா பூவே பூச்சிரவா. பூவே பூச்சிரவா சீரியல் பார்த்தோம் அப்படின்னா சிவா அண்ட் சக்தி. சிவா அண்ட் சக்தி நேம் கேட்கும் போதே நமக்கு சிவா மனசு சக்தி படம் தான் ஞாபகம் வரும். ஸோ அதில் எப்படி அவங்க போய் எளியும் புனையமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த சீரியல்லையும் அவங்க போய் எளியும் புனையமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க போய் எளியும் புனையமாக இருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அவங்க கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும்போது சிவா கேரக்டர் மாற்றிட்டு இருப்பாங்க. ஸோ சிவா கேரக்டர் மாற்றிட்டு அதுக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டர் வரும்போது அந்த சீரியலை எதிர்பார்த்து இந்த எல்லாமே போயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும்.